பைபிள் ஸ்டோரி அவங்க கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். அந்த பைபிள் ஸ்டோரியோட பேரு தான் முதலாவது பாவம். பாவம்னா என்னது? பாவம் ஏசப்பாக்கு என்ன பிரியமில்லாததோ அது பண்றது தான் பாவம். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா? நான் லாஸ்ட் பைபிள் ஸ்டோரியில சொன்னேன்ல, ஆதாம் தான் முதல் மனிதன். அதனால ஏசப்பா வாழ்றதுக்கு ஒரு அழகான கார்டன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன தோட்டம்னா ஏதேன் தோட்டம். அந்த தோட்டம் ரொம்ப அழகா இருக்கும். அதில் நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் நல்லா கனி கொடுக்கும். அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதோட ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஆனால் அந்த இடத்துல 2 ஸ்பெஷலான மரங்கள் உண்டு. முதலாவது ஜீவ விருட்சம்னு ஒரு மரம். அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க மரம்னு ஒரு மரம் உண்டு. அதனால ஏசப்பா ஒரு கமாண்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்திலிருந்து ஒன்றும் பழங்களை புசிக்க கூடாது. அது ஆதாம் கிட்ட சொன்னாங்க. இப்போ கர்த்தர் உண்டாக்கின எல்லா விலங்குகளையும் ஒரு விலங்கு இருந்தது. அது ரொம்ப கன்னிங்கா இருந்தது. அதோட பேர் தான் சர்ப்பம். அதனால அந்த சர்ப்பம் ரொம்ப கன்னிங்கு. ஸோ அது சாத்தான் அந்த சர்ப்பனை பயன்படுத்திக்கிட்டான். அவன் சாத்தான் ரொம்ப கன்னிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணான். அப்படின்னா ஒரு நாள் அந்த சர்ப்பம் ஏவாள் கிட்ட கேட்டுச்சு, கர்த்தர் இதெல்லாம் மரங்களோட கண்ணியை சாப்பிட்டு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏவாள் சொன்னாங்க, இல்லை, ஒரு மரம் மட்டும் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க மரம். அந்த மரம் அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதில் வர கண்ணியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சர்ப்பா சொல்லிச்சு, அதெல்லாம் உண்மை இல்லை. நீங்கள் அந்த கண்ணியை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட கண்கள் திறக்கப்படும். நீங்கள் நன்மையும் தீமையும் பற்றி தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் தேவ மாதிரி ஆயிடுவீங்கன்னு அந்த சர்ப்பம் சொல்லிச்சு. அப்புறம் ஏவாள் அந்த பழத்தை பார்த்தாங்க. அது சாப்பிட நல்லா இருந்தது. அப்புறம் பார்க்க இனிமையாக இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு சாப்பிடணுன்னு. அப்புறம் அச்சிக்கத்தக்க மரமாக இருந்தது. அதனால அவங்க அதை எடுத்து சாப்பிட்டு அப்புறம் அவங்களோட கணவராகிய ஆதாம் கிட்டேயும் கொடுத்தாங்க. அப்புறம் ஆதாமும் அதை சாப்பிட்டான். அப்புறம் அவங்க சாப்பிட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம பாவம் பண்ணிட்டோன்னு. அப்புறம் அவங்க பயந்துட்டாங்க. அதனால போய் ஒளிஞ்சாங்க. ஒரு மரத்தோட இலையை எடுத்து அவங்க ட்ரெஸ்ஸு பண்ணி அங்கே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அங்கே கர்த்தர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்போவுமே மதியானத்தில் அவங்க கொஞ்சம் குளிராக இருக்கும் போது வருவாங்க உங்களை பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க கூட பேசி பார்க்குறதுக்கு வருவாங்க. அப்புறம் கர்த்தர் வந்தாங்க. அவங்க ஆதாம் கிட்ட கேட்டாங்க, ஆதாம் நீ எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க. ஆதாம் சொன்னான், நான் பயப்பட்டு ஒளிஞ்சு இருக்கேன்னு சொன்னான். அப்புறம் கர்த்தர் கேட்டாங்க, நீ அந்த பழத்தை புசிச்சியான்னு கேட்டாங்க. ஆதாம் சொன்னா, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களே, இந்த ஏவாள் தான் அன்னைக்கிட்ட கொடுத்தா. அப்புறம் அவங்க ஏவாள் கிட்ட கேட்டாங்க, நீ சாப்பிட்டியான்னு. ஏவாள் சொன்னா, இந்த சர்ப்பம் தான் என்னை சாப்பிட வச்சிச்சு. அப்புறம் ஏசப்பா அந்த சர்ப்பனை சபிச்சாங்க, நீ உன்னோட வயிறால தான் இப்போ நீ எங்கேனாலும் போக முடியும், நீ மண்ணையா திரும்பன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஏவாள் கிட்ட சொன்னாங்க, நீ கஷ்டப்பட்டு தான் பிள்ளைய பெப்பேன்னு.
அப்புறம் வந்து ஆதாம் கிட்ட சொன்னாங்க, நீ ரொம்ப நல்லா வேலை செஞ்சு தான் உனக்கு சாப்பாடு சாப்பிட முடியும்னு சொன்னாங்க. அப்புறம் ஏசப்பா அதை நினச்சாங்க, இவங்க வேற ஏதேன் தோட்டத்தில் இவங்க எண்ணமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் முதலாவது பாவாவோட ஸ்டோரி. நான் வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்குறோன்னா, முதலாவது என்னன்னா, சாத்தான் வந்து அந்த அந்த சர்ப்பத்தை யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அது ரொம்ப கன்னிங்காக இருந்தது. நம்ம அப்படி கன்னிங்காக இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஏசப்பா தான் பயன்படுத்த விடணும். நம்ம சாத்தானை பயன்படுத்தவே விடக்கூடாது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆதாம் வந்து ஏவாள் கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எனக்கு கொடுத்த ஏவாள் தான் இப்படி பண்ண வச்சான்னு. அப்படி நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. நம்ம ஏதோ பாவம் சொன்னோன்னா ஏசப்பா கிட்ட சாரி கேட்டுறணும். அப்புறம் வந்து நம்ம ஏசப்பா கிட்ட கீழ்ப்படியணும். நம்ம ஏசப்பாவை எப்போவுமே ஒபே பண்ணணும். நம்ம வந்து ஏவாளும் ஆதாம் மாதிரி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஏவாள் இருக்கால, அவள் வந்து அந்த சர்ப்பம் சொன்னது அவள் வந்து ஒன்றுமே நினைக்காம அப்படியே பண்ணிட்டால. அவள் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி டெம்ப்ட் ஆகக்கூடாது. நம்ம எது கரெக்டோ அதுதான் பண்ணணும். நம்ம பாவம் செய்யக்கூடாது. நம்ம பாவம் செஞ்சால் ஏசப்பா கூட இருக்க முடியாது. நம்ம பயந்து ஒளிஞ்சு தான் இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாவம் செய்யாமல் இருந்துக்கோங்க. எப்போவுமே நல்லது தான் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு ஸ்டோரியை உங்களை பார்க்குறேன்.